Dear students, today we are going to study about ancient Indian historiography. அன்புக்கினிய மாணவர்களே, இன்றைய நாள் நாம் பழங்கால இந்தியாவில் வரலாற்று வரைவியலை பற்றி படிக்க இருக்கின்றோம். Did ancient Indians have an historical sense is a debate even today. In the modern sense of the word history, ancient Indians seem to have been ignorant of history, or ancient Indians have ignored history. But history has been preserved in the form of myths, legends, traditions, anecdotes, epics, and Puranas. They are all not history in themselves, but contain a lot of historical material. Kautilya's Arthashastra was discovered in 20th century by the efforts of Shama Sastri. Arthashastra is a book belonging to the Mauryan period before Christ, and but a religious text also, like the Hindu Puranas, the Buddhist Jatakas, the Jaina Prabandhas, and Veerasaiva Vachanas, all contained a lot of historical material with full of an urge for social change. They depicted the society, customs, and manners. Ancient India has had great scholars like Vyasa, Valmiki, Kalidasa, Panini, and Kautilya. The Western scholars had revived the works of these scholars who had lived long back, only in 20th century. So Indian historiography in the ancient period has come to light only in recent times because of the efforts of Western scholars. அன்புக்கினிய மாணவர்களே, பழங்கால இந்திய மக்களிடையே வரலாற்று வரைவியல் என்கின்ற ஒரு நிலை இருந்ததா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது, ஒரு விவாத பொருளாக இருக்கிறது. சிலர் இந்தியாவில் வரலாற்று வரைவியல், பழங்கால இந்தியாவில் வரலாற்று வரைவியல் என்கின்ற அந்த தத்துவமே இல்லை, வரலாற்று வரைவியலை எழுதிய அல்லது வரலாற்று வரைவியலை, அதாவது வரலாறுகளை பதிவு செய்ததாக வரலாறுகள் இல்லை என்று சொல்கிறார்கள். சிலர் அந்த காலகட்டத்தில் வரலாறு இருந்தது என்று சொல்கிறார்கள். நவீன காலத்தில் நாம் வரலாறை புரிந்து கொள்ளக்கூடிய பொருளில் வரலாறு பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமாக தெரிகிறது. அவர்கள் வரலாறை புலம் தள்ளினார்கள் அல்லது வரலாற்றை பற்றி ஒரு தெளிவான நோக்கு அவர்களிடம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் பல்வேறு விதங்களில் புராணங்களாக, இதிகாசங்களாக, பாரம்பரிய கதைகளாக வரலாற்று விஷயங்கள் பழங்கால இந்தியாவில் பாதுகாக்கப்பட்டு வந்தன. இந்த புராணங்கள், இதிகாசங்கள் இவையெல்லாம் வரலாற்று நூல்கள் இல்லை என்று சொன்னாலும் அவைக்குள் நிறைய வரலாறுகள் இருந்தன. இந்த இதிகாசங்களுக்கும் புராணங்களும் இல்லாமல் அப்பாற்பட்டு அந்த காலகட்டத்தில் இருந்த பல வரலாற்று நூல்களை, பல வரலாற்று விஷயங்களை 20ஆம் நூற்றாண்டில் மேற்கத்திய அறிஞர்கள்
தங்களின் ஆய்வுகள் மூலமாக உயிர்ப்பிக்க செய்தனர். மேற்கத்திய அறிஞர்கள் மட்டுமல்ல, இந்திய அறிஞர்களும் வரலாறு என்கின்ற அந்த நிலைப்பாட்டை, வரலாறு என்கின்ற அந்த நிலையை மேற்கத்திய அறிஞர்கள் மேற்கத்திய அறிஞர்கள் மட்டுமல்ல, இந்தியர்களும் 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வரலாற்று வரைவியலை உயிர்ப்பிப்பதில் மிக முக்கிய பங்காற்றினர். கௌட்டில்யாவின் அர்த்தசாஸ்திரம் என்கின்ற நூல் கௌட்டில்யரால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு மௌரியர்களின் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்ட நூலாகும். இந்த நூலை 20ஆம் நூற்றாண்டில் சாமா சாஸ்திரி என்ற நபர் உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். ஆக 2000க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் பழமையான நூல். ஆனால் நமக்கு சமீப காலங்களில் 2000 வருஷத்துக்கு பிறகு சமீபத்தில் தான் அப்படி ஒரு நூல் இருப்பது தெரிய வந்தது. அதேபோல் இந்தியாவில் வரலாற்று வரைவியல் பாரம்பரியம் பழங்காலத்திலே இருந்தது என்று கூறுபவர்கள், என்று வாதிடுபவர்கள் இந்து புராணங்களில், பௌத்த ஜாதக கதைகளில், ஜெயின பிரபந்தங்களில், வீரசைவ வச்சனங்களில், இவை எல்லாமே சமய நூல்கள். இந்து சமயத்துடைய புராணங்கள், புத்த சமயத்துடைய ஜாதக நூல்கள், ஜெயின சமயத்துடைய பிரபந்தங்கள், வீரசைவர்களுடைய வாச்சனங்கள், இந்த சமய நூல்களெல்லாம் வரலாற்று செய்திகள் பொதிந்திருக்கின்றன என்ற வாதத்தை முன்வைக்கின்றன. உதாரணமாக இந்த நூல்களில் அன்றைய நிலையில் இருந்த பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் இந்த நூல்களில் சமூக மாற்றத்திற்கான கூறுகள் தெரிகின்றன. ஆக இது இன்று வரை ஒரு விவாத பொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வரலாற்று வரைவியல் பாரம்பரியம் இருந்ததா இல்லையா பழங்காலத்தில்? அதேபோல் இந்தியர்களுடைய புராணங்கள், ஜாதக கதைகள், பிரபந்தங்கள், வாசனங்கள் இவையெல்லாம் வரலாற்று பதிவுகளாக ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று அப்படி பார்த்தோமேயானால் நிறைய அறிஞர்கள் அந்த காலகட்டத்தில் பழங்காலத்தில் இந்தியாவில் இருந்திருக்கின்றனர். உதாரணமாக வியாசர், மகாபாரதத்தை எழுதிய வியாசர், ராமாயணத்தை எழுதிய வால்மீகி, அதற்கு பிறகு 5ஆம் நூற்றாண்டில் குப்தர்களுடைய அவையில் இருந்த காளிதாசர், சகுந்தலம், மேகதூதம், ரகுவம்சம் போன்ற நூல்களை எழுதிய காளிதாசர். அதற்கு முன்பு, காளிதாசருக்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு பனினி என்ற இலக்கணவாதி, அதேபோல் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கௌட்டில்யர் அர்த்தசாஸ்திரத்தை எழுதிய கௌட்டில்யர். ஆக இத்தனை அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று இந்திய வரலாற்று வரைவியல் பழங்காலத்திலே இருந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் வாதிடுகிறார்கள். The Puranas record a numerous list of kings and their genealogies, and we also have a large collection of stone and copper inscriptions. Hence, it will not be very much appropriate to say that we were really ignorant of history.
And these Puranas and these inscriptions were contemporary records which throw flood of light on social, cultural, religious, and economic conditions of the time. And they also give information on wars, battles, kings, political institutions, and administrative details. They give information about genealogy, chronology, origin of the dynasty, interstate relations, growth of ideas, and so on. Apart from this, the kings maintained officials called as sutas. These sutas were responsible for recording the chronology, recording the chronicles. Whatever happened in the court, they had to record it. So they were in the habit of producing historical records. Apart from that, the lives of religious leaders have been documented. For example, Ashwagosha has written Buddha Charita. Likewise, even political history has been documented. Banavata has written Harsha Charita. Then we have Bilhana's Vikramanga Deva Charita. And likewise, we have uh, books like Kumarapala Charita, Ramacharita, Prithviraj Charita, and Somapala Vilasa. And in Gujarat, Kashmir, Gujarat, and Assam, we have many chronicles like this in the ancient period. So it will not be very much appropriate to call the ancient Indian history, ancient Indians as ignorant of history or they ignored history. அன்புக்கினிய மாணவர்களே, புராணங்களில் அதிகமான அரசர்களும் அந்த அரச பரம்பரைகளை பற்றியும் செய்திகள், தகவல்கள் இருக்கின்றன. ஆக புராணங்களில் இத்தனை தகவல்கள் இருக்கின்ற வேளையில் அதேபோல் அதிகமான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் கிடைக்கின்ற காரணத்தினால் இந்தியர்கள், பழங்கால இந்தியர்கள் வரலாற்றை நிராகரித்தார்கள் அல்லது வரலாற்றை பற்றிய ஒரு ஞானம் இல்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லுவது சரியாக இருக்காது. ஆக இந்த புராணங்களிலிருந்தும் இந்த கல்வெட்டுகளிலிருந்தும் நிறைய தகவல்கள் அவர்களுடைய அந்த பழங்கால அரசர்களுடைய சமகாலத்தில் நிறைய தகவல்கள் கிடைக்கின்றன. சமூக ரீதியான, கலாச்சார ரீதியான, சமய ரீதியான, பொருளாதார ரீதியான தகவல்கள் மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் ஏற்பட்ட போர்கள், அரசர்கள், அந்த காலத்தில் இருந்த அரசியல் நிறுவனங்கள், ஆட்சி மன்ற முறைகள் போன்றவை பற்றி பல்வேறு கருத்துக்கள் நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அதே போல் பல அரச குடும்பங்களின் பாரம்பரிய பாரம்பரிய வரிசை, கால வரிசை, ஒரு அரச குடும்பம் உருவான கதை, அதே போல் ஒவ்வொரு அரசர்களுக்கும் மற்ற அரசர்களுக்கும் இருந்த உறவு முறை, சிந்தனைகளின் தோற்றம் போன்றவை நமக்கு கிடைக்கின்றன. ஆக பழங்கால இந்திய அரசர்கள் முழுமையாக வரலாற்றிலிருந்து விலகி இருந்தார்கள் என்று சொல்லுவது சரியல்ல. அதே போல் பழங்கால இந்திய அரசர்கள் மத்தியில் ஒரு பண்பு இருந்தது. அது என்னவென்று சொன்னால் சுதாஸ் என்கின்ற அதிகாரியை நியமிப்பது. இந்த சுதாஸ் என்கின்ற அதிகாரி நடந்த நிகழ்வுகளை அப்படியே பதிவு செய்ய வேண்டிய ஒரு அன்றாடம் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பதிவு செய்ய வேண்டிய கடமை இந்த சுதாஸ் என்ற அதிகாரிக்கு இருந்தது. ஆக பழங்கால இந்திய நாகரீகம் வரலாற்றை புறக்கணித்தது அல்லது வரலாற்றை நிராகரித்தது என்று சொல்வது சரியான விஷயம் அல்ல. அதே போல் சமய தலைவர்கள், சமய
சீர்திருத்தவாதிகளுடைய வரலாறுகள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். உதாரணமாக அஸ்வகோஷர் என்பவர் புத்த சரித்திரம் என்கின்ற நூலை எழுதியிருக்கிறார். அதேபோல் அரசியல் வரலாறுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அரசர்களுடைய வரலாறுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக பானபட்டருடைய ஹர்ஷ சரித்திரம், ஹர்ஷருடைய வாழ்க்கை வரலாறை பானபட்டர் எழுதியிருக்கிறார். அதேபோல் பில்லானர் விக்ரமங்க தேவ சரித்திரா என்கின்ற ஒரு நூலையும், அதேபோல் பல சரித்திரங்கள், பல அரசர்களுடைய சரித்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குமாரபால சரித்திரம், ராமச்சரித்தம், பிருத்விராஜ சரித்தம், சோமபல விலாசம் போன்ற சரித்திரங்கள் நிறைய கிடைக்கின்றன. காஷ்மீர், குஜராத், அஸ்ஸாம் போன்ற நாடுகளில் இது போன்ற பல்வேறு சரித்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக முழுமையாக வரலாறை நிராகரித்தார்கள் பழங்கால இந்தியர்கள் என்று நாம் கூறிவிட முடியாது. Another class of historical work were the Prabandhas. These Prabandhas were collection of historical narratives, and the most significant among them was Prabandha Chintamani. However, the most important ancient Indian historical work was Rajatarangini, composed by Kalhana. It was a chronicle of the kings of Kashmir. Like North India, even in South India, there was a numerous volume of literature, especially in the Tamil country. The Tamil country, in the earliest period, they had produced the Sangam literature, the classical literature, which had a rich variety of historical material in it. The date of Sangam literature is from 500 BC to 500 AD. The Sangam literature works are classified into Puram and Aham works, and it also includes two important epics, Silappadigaram and Manimekalai. Though this Sangam literature is available, again, like the North Indian historiography or the North Indian literary works, they are more literary in nature and give us less historical information. Hence, historiography of ancient India presents a complex problem. There is numerous literature but less of history. அன்புக்கினிய மாணவர்களே, வரலாற்று புத்தகங்களில், பழங்கால வரலாற்று புத்தகங்களில், பழங்கால வரலாற்று வரைவியலில் பிரபந்தா என்கின்ற ஒரு வகையான இலக்கிய வடிவங்கள் இருந்தன. இந்த பிரபந்தங்கள் என்பது பல வரலாற்று தகவல்களை தொகுத்து வழங்கக்கூடிய நூல்களாக இருந்தது. குறிப்பாக பிரபந்த சிந்தாமணி. ஆக பிரபந்த சிந்தாமணி என்பது ஒரு வகையான வரலாறுகளை தொகுத்து வழங்கக்கூடிய நூலாக இருந்தது. இந்தியாவில், பழங்கால இந்தியாவில் சிறந்த வரலாற்று இலக்கியம் ஆனது கல்ஹனாவின் ராஜதரங்கிணியாக கருதப்பட்டது. இந்த ராஜதரங்கிணி காஷ்மீர் மாநிலத்தை, காஷ்மீர் பகுதியை ஆட்சி செய்த அரசர்களின் வரலாறுகளை தொகுத்தது. வட இந்தியாவை போல் தென்னிந்தியாவிலும் மிகப்பெரிய ஒரு இலக்கிய தேடல், இலக்கிய படைப்புகள் அதிகமாக இருந்தன. உதாரணமாக இந்தியாவில், தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் கிறிஸ்துக்கு முன்பு 500 ஆண்டுகளும் கிறிஸ்துக்கு பிறகு 500 ஆண்டுகளும், ஆக 500 பிசியிலிருந்து 500 ஏடி வரை தமிழ்நாட்டில் இருந்த இலக்கிய நடைக்கு சங்க இலக்கியம் என்று பெயர். இந்த சங்க இலக்கியமானது, சங்க இலக்கிய நூல்களானது 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன.
புறநூல்கள் மற்றும் அகநூல்கள். மேலும் இந்த சங்க இலக்கிய நூல்களில் காப்பியங்களும் சேரும். அதில் 2 முக்கியமான காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. வட இந்திய நூல்களைப் போல், வட இந்திய இலக்கிய நூல்களைப் போல் தென்னிந்தியாவிலும் சங்க இலக்கிய நூல்கள் ஒரு பெரிய அளவிலான வரலாற்று தகவல்களை நமக்கு நேரடியாக வழங்கிடவில்லை. அது இந்திய வரலாற்று வரைவியலின் ஒரு சிக்கலாக இருக்கிறது. இலக்கியங்கள் நிறைய இருக்கின்றன, ஆனால் வரலாற்று தகவல்கள் மிகவும் சொற்பமாகவே இருக்கின்றன. The ancient Indians had developed a concept of time and a conception of cyclical trends. They said the time has 4 stages, and these 4 stages collectively are called as kalpa. So these 4 stages were identified as Yuga Skrita Yuga, or the age of moral perfection, Treta Yuga, or the age of moral discipline, Dwapara Yuga, or the age of suffering, and Kali Yuga, or the age of degeneration. This consisted of one kalpa, and after the completion of one kalpa, the next kalpa would follow. So in a cyclic form, in a cyclic way. So they had a sense of time and a conception of cyclical trends in which time travels. It is also pointed out in the Puranas that, as already mentioned, the kings employed, or there were officials by name Sutas and Magadas. These Sutas and Magadas were responsible for chronicling or for registering the day-to-day activities. And it is said that Arthashastra was written based on these records. Arthashastra, when it was written, there were officers appointed for villages. For 5 to 10 villages, there were officers who kept record of everything in a village, including its trade, agriculture, number of inhabitants, caste, profession, number of young and old men in each house. So everything was recorded, and to verify the records there was an intelligence system. And now, based on these records, Arthashastra was written. Even Yuan Sang confirms the existence of such records. So it cannot be completely said that the ancient Indians lacked historical sense. And if at all the ancient Indians are blamed for lacking historical sense, it is because of their philosophy. Philosophically, ancient Indians believed that this world is a period of degeneration, or the world, the man and his life would degenerate day by day. The world will pass through a phase of degeneration, and the life in this world is just a passing episode in the long chain of existence. So they felt that it is unworthy to study this life. So that is one reason why Indians did not have, or Indians could not have given importance to
historiography. However, the itihasas, the charitas, the prabandhas, they all cover lot of historical information. The itihasas are past events put in the form of stories, conveying information related to dharma, duty, artha, wealth, kama, desire, and moksha, salvation. Likewise, the charitas are historical biographies. The prabandhas are collection of historical narratives. So, these represented the ancient Indian historical writing. அன்புக்கினிய மாணவர்களே, பழங்கால இந்தியாவில் கால நகர்வுகள் சம்பந்தமாக ஒரு கருத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். அவர்கள் காலம் என்பது 4 யுகங்களை கொண்டதாகவும், ஒரு 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு கல்பமாகவும், ஒரு கல்பம் முடிவடைந்த பிறகு அடுத்த கல்பம் தொடங்கும் என்றும், சைக்கிளிக் வடிவத்தில், அதாவது தொடர்ச்சியாக இது சுழன்று கொண்டே இருக்கும் என்றும் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் கல்பத்தை, ஒரு கல்பம் என்பதை 4 யுகங்களாக பிரித்திருந்தார்கள். யுகஸ்கிருத யுகம் என்கின்ற ஒரு யுகம், அந்த யுகத்தில் நீதி நெறி மிகவும் அற்புதமாக இருக்கும் என்றும், திரேத்த யுகத்தில் நீதி நெறி பேணப்படும் என்ற அடிப்படையும், துவார்ப்ப யுகம் என்கின்ற யுகத்தில் மனிதர்கள் அதிகமான துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்றும், கலியுகத்தில் மனிதர்கள் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும், ஒரு கல்பத்தில் இந்த 4 யுகங்களும் இருக்கும், இந்த 4 யுகங்களும் முடிந்த பிறகு அடுத்த கல்பம் தொடங்கும், அதாவது சுழற்சி முறையில் மீண்டும் அது தொடங்கும் என்ற அடிப்படையில் பழங்கால இந்தியர்கள் நம்பினார்கள். ஆக அவர்களுக்கு வரலாற்றுக்கு மிக முக்கியமான தேவையான கால வரிசையின் அல்லது காலத்தின் நகர்வு பற்றி அவர்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருந்தது என்பது நமக்கு புரிய வருகிறது. ஆக வரலாற்றின் மீது முழுமையான ஒரு கவனம் செலுத்தாமலும் இல்லை என்று சொல்லிவிடலாம். உதாரணமாக, புராணங்களை படிக்கின்ற போது புராணங்களில் சுத்தா, மகதா மற்றும் மகதா என்ற அதிகாரிகளின் பெயர்கள் வருகின்றன. இந்த சுத்தா மற்றும் மகதா என்ற அதிகாரிகளுடைய பணிகள் என்னவாக இருந்தது என்று சொன்னால், அன்றாட நிகழ்வுகளை பதிவு செய்வது என்ற அந்த அடிப்படையில் இருந்தது. உதாரணமாக, அர்த்த சாஸ்திரம் எழுதப்பட்ட போது அர்த்த சாஸ்திரம் இது போன்ற ஆவணங்களின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. அர்த்த சாஸ்திரம், கௌத்தில்யரின் அர்த்த சாஸ்திரம் எழுதுகின்ற வேளையில் பல கிராம அதிகாரிகளுடைய பதிவுகளை எடுத்து அந்த கிராம அதிகாரிகள் உடைய பதிவுகளை வைத்து எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அடிப்படையில் இதே கருத்தை யுவான் சுவாங்கும் உறுதிப்படுத்துகிறார். கிராம அதிகாரிகள் இருந்தார்கள், அவர்கள் கிராமத்தில் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பதிவு செய்தார்கள் என்று. ஆக வரலாற்றின் மீது முழுமையான பற்று இல்லை பழங்கால இந்தியாவில் என்று சொல்லிவிட முடியாது. அதேபோல் இந்தியாவில் வரலாற்று பண்பு குறைந்திருந்ததற்கு அடிப்படை காரணம் அவர்களுடைய தத்துவங்கள், பழங்கால இந்தியர்களின் தத்துவங்கள். பழங்கால இந்தியர்களின் தத்துவம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், இந்த உலகம் ஒரு அற்பமான இடம், இந்த வாழ்க்கை ஒரு அற்பமான விடயம்,
மனிதனின் வாழ்க்கை இந்த நிலையோடு முடிந்து விடுவது இல்லை. இது மனிதனின் வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சிறு பகுதி. ஆக மனித வாழ்க்கை இந்த சிறு பகுதியில் ஒரு அற்பமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஏன் பதிவு செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கேள்வியாக இருந்தது. இருப்பினும் பழங்கால இந்தியர்கள் இதிகாசங்கள், சரித்தங்கள், பிரபந்தங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல வரலாற்று தகவல்களை, வரலாற்று செய்திகளை பதிவு செய்திருக்கின்றனர். I hope in this presentation you would have understood about the historiography in the ancient Indian period. In ancient India, historiography did not receive a great attention. At the same time, we cannot say that they completely neglected it. So I have given you certain instances of where history and historical tradition was preserved in India, ancient India. This presentation has been made with the help of the books of B. Shekali, History, Its Theory and Method, published by Macmillan India Limited. And likewise, K. Rajayan, History in Theory and Method, published by Raj Publishers. Hope this presentation would have been of use to you. அன்புக்கினிய மாணவர்களே, இந்த காணொளியின் மூலமாக பழங்கால இந்திய வரலாற்றில் வரலாற்று வரைவியல் எப்படி இருந்தது என்பதை நாம் படித்தோம். வரலாற்று வரைவியலுக்கு மிக முக்கியமான ஒரு நிலை பழங்கால இந்திய வரலாற்றில் கிடைக்கவில்லை. இருப்பினும் முழுமையாக நிராகரித்து விட்டார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் பல்வேறு வடிவங்களில் அந்த வரலாற்று தகவல்கள் பதிவு செய்யப்பட்டன. புராணங்களில், இதிகாசங்களில், பிரபந்தங்களில், சரித்தங்களில். அது மட்டுமல்லாமல் இலக்கிய நூல்களும் மற்றும் சில வரலாற்று நூல்களும் இருந்தன. உதாரணமாக கௌட்டில்யரின் அர்த்த சாஸ்திரம், அசோகோசரின் புத்த சரித்திரம், பாணபட்டரின் ஹர்ஷச்சரித்தம், அதே போல் பில்லானரின் விக்ரமங்க தேவ சரித்தம். இனி வரக்கூடிய நாட்களில் நாம் கல்லானரை பற்றியும், பில்லானரை பற்றியும், பாணரை பற்றியும் நாம் படிப்போம். இந்த காணொளியானது திரு பி. ஷேக்கலி அவர்களுடைய ஹிஸ்டரி, இட்ஸ் தியரி அண்ட் மெத்தட், மேக்மில்லன் இந்தியா பிரசுரித்த புத்தகம், கே. ராஜயன் ஹிஸ்டரி இன் தியரி அண்ட் மெத்தட், ராஜ் பப்ளிஷர்ஸ் மதுரை பிரசுரித்த புத்தகம், இந்த புத்தகங்களை கொண்டு இந்த காணொளியானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது.